அன்புள்ளம் கொண்ட அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயாட்சி லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியான்பாளையம் கவிஞர் டி. ராமச்சந்திரன் இப்போது சுயாட்சி லட்சியம் கொண்ட கொள்கை விளக்கங்களை பற்றி உரையாற்றிருக்கிறேன். ஆகையால் அனைவரும் ஆதரவு தந்து லைக் செய்யுமாறு தாழ்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது நாடு சனநாயக நாடுதான் என்றாலும் இப்படியா? ஆளுக்கு ஒரு கட்சியும் வேலுக்கு ஒரு சாமியும் என்ற கதையாக ஆயிரக்கணக்கான கட்சிகள் நமது நாட்டில் கூட்டமும் கோஷ்டிகளுமாக இருந்து கொண்டு எதிரிக்கு எதிரியாகவும் யானைக்கு சிங்கமாகவும் கழுதைக்கு கட்டெரும்பாகவும் ஏட்டிக்கு போட்டியாக யார் எதை செய்தாலும் அதில் சொல்ல என்று ஏட்டிக்கு போட்டியாக செயல்படும் இந்த கட்சி என்னும் கூட்டங்களிடமும் கோஷ்டிகளிடமும் நமது நாடு தம்பி சீமான் சொன்ன மாதிரி மாட்டிக்கொண்டு முழிக்கிறது. நமது நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நல்லாட்சி செய்ய முடியாது. மீதமுள்ள கட்சி கூட்டங்கள் நல்லாட்சி செய்வதற்கு விடாது. அப்படியே நல்லது செய்ய நினைத்தாலும் சாதாரண ரெடிமேடு திட்டங்களை மட்டுமே போட்டுக்கொண்டு கொக்குத்தலையில் வெண்ணெய் வைத்த கதையாக மக்கள் மனதில் வெள்ளையடிக்க வேண்டி இனமும் யாசகமும் கொடுத்து ஓட்டு வாங்குவதை தவிர்த்து வேறு எதுவும் செய்துவிட முடியாது. நமது மக்கள் இந்த கட்சி என்னும் கூட்டங்களிலிருந்து எச்சரிக்கையாக தப்பித்து பிழைத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஆட்டை அறுத்து ஆட்டு தலையிலே கட்டிய கதையாக நமது நாட்டை அடமானம் வைத்து கடன் வாங்கி அனைத்து மக்களையும் அடிமையாக்கி விடுவதோடு அபாரமாக மக்கள் வாழ முடியாத விலைவாசி உயர்வை உண்டு செய்து நமது நாட்டை கடங்கார நாடு ஆக்கிய கையோடு நாட்டு மக்கள் அனைவரையும் பிச்சை எடுத்தாலும் பிச்சை கிடைக்காத சூழ்நிலையை உண்டாக்கி விடுவார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என் சகோதர சொந்தங்களே. மேலும் இப்படியெல்லாம் அனைத்து கட்சிகளையும் நான் குறை கூறி நான் என் இயக்கத்திற்கு ஆதரவு திரட்டுகிறேன் என்றால் எதற்காக சொல்கிறேன்? நான் முதலமைச்சராக ஆவதற்காகவா? என் கட்சி ஆட்சி ஆள்வதற்காகவா? இல்லை. எம்பி எம்எல்ஏ பதவி பெறுவதற்காகவா? இல்லை. மாடி வீடு கட்டி குடியிருப்பதற்காகவா? அல்லது கோட்டை கட்டி நாட்டில் ஒரு அபாரமான கோட்டைக்காரன் என்று பெயர் பெறுவதற்கு நான் ஆசைப்படவில்லை. நமது நாடு நலம் பெற வேண்டும், நாட்டு மக்கள் அனைவரும் சமத்துவமான சலுகைகள் பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் கொண்ட செயல்பாடுதான் இந்த ஜெகஜோதி இயக்கத்தின் சுயாட்சி லட்சிய கொள்கைகளாகும். அதன் வழியில்தான் நானும் செயல்படுகிறேன். என்னிடம் வேறு சுயநலங்கள் எதுவும் இல்லை என்பதை தெரிவித்து அந்த எண்ணங்கள் உள்ளவர்கள் எல்லாரும் ஒன்று கட்சி வைத்து விடுவார்கள், இல்லை என்றால் கட்சி மாறி விடுவார்கள், அல்லது கட்ட பஞ்சாயத்து பேசும் ரவுடிகளாகவும் மாறிவிடுவார்கள். அப்படிப்பட்ட பதவிக்கும் பணத்திற்கும் நான் ஆசைப்பட்டிருந்தால் கட்சி என்ற பெயரில் சொந்த பந்தங்களை அல்லது ஜாதி சனங்களை வைத்து ஒரு கூட்டமாக சேர்த்து கொண்டு குட்டக்கணப்பையாக கூட்டுக்கு போனாலே ஒரு சீட்டாவது கிடைத்துவிடும் என்ற எண்ணம் வந்து இருக்கும். நான் அப்படி செயல்படவில்லையே. கட்சிகளை போல தனி ஒரு கூட்டங்களுக்கு மட்டும் நான் செயல்படாமல் நமது நாட்டு மக்கள் அனைவரும் ஒரே பேரியக்கமாக இருந்து சுயாட்சி லட்சிய கொள்கை விதிகளின்படி சுயாட்சிகளாக நல்லாட்சி செய்ய வேண்டும். யாருக்கும் நிந்தனை நினைக்காமலும் குற்றம் புரியாமலும் நாட்டு மக்களுக்கு நல்லதொரு சேவைகளை வழங்க வேண்டும் சுயாட்சிகளாக இருந்து என்று நான் செயல்படுகிறேன். அனைத்து மக்களுக்கும் சுயாட்சி லட்சியம் என்ற சுயநலமில்லாது செயல்படும் பொதுநலமாக வைத்துக்கொண்டு நான் செயல்படவே ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். சுயாட்சி லட்சியம் தொடரும். மீண்டும் சந்திப்போம். தூண்ட சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.